ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்கவுங்க வீட்டில் ஆண்டவனோட அருளால் எல்லாரும் பிரமாதமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு நாளாகவும் வெற்றிகரமான நாளாக ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி பை தி வே சனிக்கிழமைங்க. நீங்கள் காலம்புற இந்த vlog-ஐ பார்க்குறீங்க. ஆனால் நான் எடிட்டிங் செய்யும்போது நைட்டு 1 மணி நான் ஷாப்பிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா எடிட்டிங்க்கு உட்காந்துருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் vlog-க்காக வெயிட் பண்ணுவீங்க. சீக்கிரம் vlog போடுங்கக்கா, நிறையா vlog போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நான் நைட் ஆனாலும் பரவாயில்ல, எடிட்டிங் செஞ்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு உட்காந்துருக்கேன். நான் ஈவினிங்லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இப்போது மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். நான் 5 மணிக்கு தான் துணியே துவைக்கிறேன். காலம்புறலேருந்து நானும் துவைக்கணும்னு பார்த்து இல்லை, நிறையா வேலை இருந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸு, இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெதர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த வெதரில் இப்போ 2-3 நாளாக சென்னையில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யுது, சில்லுன்னு இருக்குது. அப்பா, எங்களுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த வெதர் தேவை. ஏன்னா அப்படி ஒரு வெயில் அடிச்சுதுங்க. அதனால் ஜில்லுன்னு இருக்கா, ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் வாசலில் நின்று காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பிட்டேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சாய்க்குட்டியோட பர்த்டே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பர்த்டே தான். அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சீக்ரெட். ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வாங்கியிருந்தேன். அது பத்தலை. அதனால் எங்கள் அப்பா திருப்பி போய் ஒரு 10 பேக்கை வாங்கிட்டு வான்னு அமுச்சு விட்டாரு. இது வாங்கலாமா அது வாங்கலாமா. நான் அன்றைக்கி வாங்கும்போது இந்த தேங்க்யூ போட்ட பேக் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்குது. ஆனால் சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கட்டுமேனு நான் இந்த பேக்கே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கோல்டன் அண்ட் ஒயிட் எனக்கு இது ஜாஸ்தி பிடிச்சது. சாய்க்குட்டிக்கு தேங்க்யூ போட்டது ஜாஸ்தி பிடிச்சது. சரி, பில்லை பே பண்ணிவிட்டு நான் ஏன் எல்லாமே காட்டுறேன் வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வெளியில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வெளியில் வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் கடையெல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான். அண்ட் சாய் எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சுட பண்ணுறேன். நான் காலம்புரை இது தான் பண்ணியிருந்தேன். சாய்க்கு மட்டும் பண்ணியிருந்தேன். அதனால் நான் பார்த்திங்கன்னா நல்ல ஒத்தையாக பண்ணியிருந்தேன். அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். நானும் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அதை தட்டெடுத்து உள்ளே போட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, விச் ஐ எம் ஹைடிங் ஃப்ரம் யூ ஆல். அடுத்த வீடியோவில் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாய்னார் என்னோட பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்ஸ் பண்ணுங்களேன். ஓகே, சரி. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டின்னர் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. பொட்டுக்கடலை போட்டு சட்னி பண்ண போகிறேன். அண்ட் பொங்கல் பண்ண போகிறேன். சட்னி பண்ணுறேன்னு வந்துட்டேன். ஆனால் உப்பு கூட இல்லைங்க. உப்பு இல்லை, பொட்டுக்கடலை இல்லை. முதல்ல ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான், நார்மலாக இல்லை, பச்சை மிளகாலாம் போட்டு இல்லை, கொஞ்சம் இஞ்சி போட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தேங்காய், பொட்டுக்கடலைலாம் போட்டு அரைச்சிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். நீங்கள் என்னெல்லாம் யூஸ்வலாக பண்ணுவீங்களோ. தென் ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் பொங்கல். பொங்கல் இல்லை, இந்த A to Bல இந்த கீ பொங்கல் கொடுப்பாங்க பாருங்கள். என் பையன் சொல்லுவான், பொங்கல் பண்ணாலே அந்த A to B மாதிரி கீ பொங்கல் பண்ணு அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஹோம் சீசன் வித் லவ் அவங்களோட சேனலில் பாருங்கள், கொஞ்சம் அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அவங்கள தெரியாது. ஏன்னா நான் அவங்களோட சப்ஸ்கிரைபரும் வியூவரும் கிடையாது. ஆனால் நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்த்து என் மனசே ரொம்ப உடஞ்சி போச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் எந்த பெண்ணையும் பார்த்தீங்கன்னா என்னோட நிலைமையில இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உண்மையாக சொல்கிறேன். ஐ வாஸ் லிட்ரலி ஷேட்டர்ட். ஏன்னா யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் ஹர். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஷீ சீம்ஸ் டு பி அ வெரி பியூட்டிஃபுல், ஸ்ட்ராங் அண்ட் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் பர்சனாக எனக்கு அவங்க தெரிஞ்சாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களால சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்லி திங் இஸ் இல்லை, அவங்களுக்கு டைம் தான்
டைம் தாங்க வேணும். ஸோ டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். ஐ எம் வெரி ஷூர். நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பழசெல்லாம் கலராம இல்லை அவங்கள வந்து ஒதுக்கி வைக்காம அழகாக பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் சேனலை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அதில் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் பிஸியாக வந்து வச்சுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வர முடியும் அவங்களாலையும். ஆனால் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக இல்லை, நான் லாட்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் லவ் வந்து அவங்களுக்கு அனுப்புகிறேன். அண்ட் எனக்கு அவங்கள பர்சனலாக தெரியாது. பட் ஐ ஃபீல் வெரி வெரி பேட் ஃபார் ஹர் அண்ட் தி சைல்ட். யாருக்கும் வரக்கூடாது. பட் அப்படி வந்துட்டாலும் இல்லை, டோன்ட் வரி. டெஃபினட்டாக இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்து ஆயிடுவீங்க. ஸோ திங்ஸ் வில் கம் டு நார்மல். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் பீரியட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் அகெயின் God will give us all the strength அதை கிராஸ் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு வந்து இப்போது என்ன தேவை உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து தேவை. ஃபேமிலி சப்போர்ட் வந்து கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இல்லை, அவங்களுக்கு தேவையான ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்க வந்து நான் டெஃபினட்டாக இல்லை பாபாயிட்ட வந்து பிரார்த்தனை வந்து பண்ணுவேன். அண்ட் என்னால் முடிஞ்ச ஹெல்ப், அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து கேட்கலாம். ஐ எம் ரெடி டு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக வந்து செய்வேன், அவங்களுக்கும் அவங்களோட குழந்தைக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ், நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் ரியலி இல்லை, நான் என்ன சொல்கிறது, இப்போல்லாம் வந்து எப்போ யார் போவாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. இப்போ நம்ம கூட வந்து இருக்காங்களா, ஓகே, இருக்கிற வரைக்கும் அவங்களோட வந்து சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம போயிடணும். அதனால தான் நான் சொல்கிறேன், சொந்தக்காரங்களோட வந்து லாஸ்ட் வ்ளாக்ல கூட சொல்லியிருந்தேன், தேவையில்லாமல் சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்க. அப்படி சண்டை ஏதாவது ஆயிடுச்சு, ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா கூட இல்லை, அதை மறந்து இல்லை, நம்ம ஃபார்வர்ட் மூவ் பண்ணி போயிடணுங்க. அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஏன்னா எவ்வளோ வருஷம் நம்மளாம் இருப்போன்னு கூட தெரியாது, யார் எவ்வளோ வருஷம் இருப்போன்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் இல்லை, கொஞ்சம் ஒத்துமையாகவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் உங்களோட பேசிட்டு நான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன், பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே என்னோட பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சட்னி வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. நான் வந்து இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். முதல்ல அப்பாக்கும் சாய்க்கும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உட்காந்து வந்து சாப்பிடுவேன். இப்போ டின்னரெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிறதுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஸோ நிறையா இருக்குங்க துணி மடிக்க. ஐயோ, எனக்கு வந்து எதுக்கு ஆள் தேவையோ இல்லையோ, துணி மடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா தான் ஹெல்ப் பண்ணுவார் துணி மடிக்கிறதுக்கு. இப்போ அவரால் முடியறது இல்லை, அதனால் செய்யறது இல்லை. அண்ட் சாய் நரேனோட இதில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிஸியாகவும் இருக்கார். அடுத்த செட்டு பாருங்க, அடுத்தது வந்து ஒரு செட்டு மடிச்சிட்டேன், அடுத்த செட்டு. அண்ட் மணி என்னன்னு பாருங்க, 12 o'clock ஆயிடுச்சு. என் பேபிக்கு வந்து பர்த்டே பேபி, ஹாப்பி பர்த்டே சாயின்னு சொல்லி அவனுக்கு நிறையா கிஸ்ஸிஸ்லாம் கொடுத்து, அவன் எனக்கு வந்து எப்போவுமே 2 வயசு குழந்த மாதிரி தான், பேபி தான் அவன் எனக்கு. அஃப்கோர்ஸ் இல்லை, நம்ம குழந்தைங்க நமக்கு எத்தனை வயசானாலும் இல்லை, நமக்கு வந்து குழந்தைங்க தான். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் சாய்க்குட்டிக்கு வந்து நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அவனும் முழிச்சிட்டு இருக்கான் தூங்காமல். அவனுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னு எங்கள் அப்பா பாருங்கள் எழுந்து வந்துட்டார். அம்மாவும் போலயே என்னடி பண்ணுறீங்க தூங்காமல் அப்படின்னு. அவரும் வந்து உங்களுக்கு பாய் ஹாயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. சாய்க்கு ஒரே சந்தோஷம். என்ன நீ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு. நீங்கள்லாம் இப்போ எழுந்து போங்கன்னு நான் லைட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன். 1 மணி ஆக போகுது நைட்டு. பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு விஷஸ் சொல்லி குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணி இல்லை, அதுதான் பண்ணோம். இப்போது மணி என்னன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. நான் எழுந்துக்கிறதுக்கு வந்து 8 மணி ஆகிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே எழுந்துக்கல. ஸோ நான் வந்து முதல்ல பாலை காய்ச்சி டீ போட்டு குடித்தேன். ஏன்னா அதை குடித்தாதான் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் பூஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி குடிக்கிறவங்களுக்கு காப்பி காலங்கத்தால் தேவை. அப்படி டீ குடிக்கிறவங்களுக்கு டீ. நான் வந்து டீ பர்சன், அதனால் டீயை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு டைமே கிடைக்காது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து சாயோட பர்த்டே அண்ட் சர்ப்ரைஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சமையலுக்காக நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். புளி வந்து நனைச்சி வச்சுக்கிறேன், அது வந்து ஊறட்டும். வெண்டைக்காய் வந்து நல்லா அலசி அதுவும் வந்து வச்சுட்டேன். ஏன்னா அது நல்லா வடியட்டும். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா
அதை வந்து பார்த்துக்கலாம். சீரா ரசம் வந்து வைக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் வந்து பார்ட்டிலாம் வந்து ஈவினிங் வந்து பண்ணுறதுக்கு இருக்குது. சர்ப்ரைஸ் பிளான்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சீரா ரசம், அதுக்கப்புறம் பருப்பு தொகையில் வந்து பண்ணலை. சீரா ரசம், சுட்டாப்லாம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கறி, இதுதான். நீங்கள் பாருங்கள், இட்லி தட்டு வந்து வாங்கியிருக்கேங்க புதுசாக. வந்து எனக்கும் வந்து இட்லி தட்டில் வந்து வாக்கணும் அப்படின்னு வந்து ஆசையாக இருந்தது, அதனால அதை வாங்கினேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து நான் பார்த்தேன், அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க இந்த இட்லி தட்டை. இது வாங்குங்க சோனியா அப்படின்னு எதேர்ச்சியாக நான் வந்து பார்த்தேன் கடையில். நம்ம வெளியில் போனாலே இப்போலாம் நிறையா பேர் வந்து பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்த்து, நீங்கள் என்னோட பேசும்போது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கப்ஸ்லலாம் வந்து சாமான் வந்து போடுறதுக்கு இப்போ நான் வந்து இந்த தேய்ச்சி காய வச்சு அதை அதுக்கப்புறமா போடுறதுக்கெலாம் டைம் கிடையாது. அதனால ஜஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரால் நல்லா தொடச்சிட்டு ஒரு இதில் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து போட்டேன், ஒரு இதில் வந்து சியா சீட்ஸ் வந்து போடுறேன். இந்த விதைகள்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம அவ்வளோ வேலை செய்கிறோம், நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதனால நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வந்து பப்பாயாவோட விதை, அதுக்கப்புறமா சாரப்பருப்பு, இதெல்லாமும் வந்து வாங்கினேன். கொஞ்சம் கொட்டிடுச்சு, கொட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொட்டிடுச்சு. நம்ம வந்து அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர் வந்து வாங்கினேன், இந்த கலர்ஸ் வந்து வாங்கினேன், கேசரி பவுடர். அதுக்கப்புறம் இது வந்து கற்பூரங்க, பச்சை கற்பூரம். இந்த சக்கரை பொங்கல் கேசரியிலலாம் போடுவாங்க பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது போட்டால் இல்லை அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இல்லை பப்பாளி விதையெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சு, இது வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இல்லை உப்பு காரம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இது வந்து சாரப்பருப்பு, நம்ம பாயசத்துலலாம் போடுவோம்ல, அதுவும் வந்து நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே ட்ரையாக இல்லை, நான் சொன்ன மாதிரி ரோஸ்ட் பண்ணி அது ஒரு நாள் வந்து பண்ணலாம். இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் கஞ்சி செய்கிறதுக்காக இந்த கவுனி அரிசி வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு, இப்போ ரொம்ப ரொம்ப அப்சஸ்டு எதில் அப்படின்னா, அப்சஷன் எதுலன்னா சோம்புலங்க. சோம்பு வந்து போக வர வாயில் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் தெரியல, போக வர நான் வந்து வாயில் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இட்லி அரிசி, பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசி 2 கிலோ வந்து இது வந்து பிடிக்கும். இது நல்லா இருக்குங்க, 2 கிலோ கரெக்டாக இருக்கும். ஸோ 2 கிலோ இட்லி அரிசி, 2 கிலோ பாஸ்மதி அரிசி. இந்த ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசினா என் பையன் வந்து சொல்லுவான், நார்மல் அரிசியில் பண்ணால் அவனுக்கு நல்லா தெரியுங்க, ஒத்துக்கவே மாட்டான். இல்லை இல்லை இன்றைக்கி நல்லாவே இல்லை, நீ எதுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பண்ணலை, ஹோட்டல் மாதிரி இல்லை, நீளமாக இருக்கணும் அவனுக்கு அந்த அரிசி, அப்போ தான் பிடிக்கும். இந்த கவரெல்லாம் இல்லை, நான் பார்க்கும்போதே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. இந்த கவரெல்லாம் சேர்த்து வச்சு தட்டையை வந்து தட்டிகிட்டு இருப்பாங்க, இந்த கவரில் தான் தட்டுவாங்க. பாவம், ஐ மிஸ் மை மதர். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பொரி வந்து இந்த டீ டைமில் இல்லை ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஏதாவது கொறிக்கிறதுக்கு வேணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த மசாலா பொரி வந்து நல்லாயிருக்கும். காரப்பொரி இல்லை நம்ம வீட்லேயே பொரியை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து மசாலாலாம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து நான் மூவிங்லேயே இருக்கிறதுனால டைம் வந்து எனக்கு இல்லை, அதனால மசாலா பொரியாகவே வாங்கிட்டேன் கொஞ்சம் வந்து டீயோட சாப்பிட்றதுக்கு. ஸோ எஸ், இன்னியோட ரீஃபில்லிங்லாம் ஓவருங்க. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு அடுத்தது பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகணும். பார்ட்டிக்காக சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ இந்த டேபிளை வந்து க்ளீன் பண்ணுறதே அதில் வந்து திரும்பவும் பரத்துறதுக்கு தான், அம்மாவும் பிள்ளைக்கும் இதான் வேலை, இதை பரத்துறது அப்படின்னு. 2 நாள் கூட இருக்காதுங்க இவ்வளோ க்ளீனாக, அதுக்கப்புறம் பரத்திடுவோம். இது வந்து வெளியில் போயிட்டு வரேன்ல, இந்த சாயோட இதுக்காக ஷாப்பிங் பண்ணுறதுனால வெளியில் போகிறதெல்லாம் எதையாவது இந்த பொட்டு லொட்டு லொஸ்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு மருதாணி வந்து வச்சுக்கணும் போல் ஆசையாக இருக்குது. 7 வருஷம் ஆச்சு நான் மருதாணி வந்து கையில் வச்சு. 7 இயர்ஸ் இருக்குங்க. எஸ், ஸோ நான் மருதாணி வச்சுக்க வாங்கியிருக்கேன். சரி, நான் வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லா க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு, ரீஃபில்லிங் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ சாதம் வந்து வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து வெண்டைக்காய் கறியை வச்சுடுவேன், ஒரு பக்கம் வந்து ரசம் வச்சுடுவேன். ஸோ இப்போது அந்த சீரா ரசத்துக்கு வந்து எல்லாம் ஊறி ரெடியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்குது இல்லை, இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எனக்கு டைம் இல்லை, ஏன்னா பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் 2 ப்ரெட்டு, அதுக்கு மேலே எங்கிட்ட ப்ரெட்டு கூட இல்லை. இந்த கடைசி ப்ரெட்டு இருந்துச்சு பாருங்கள், அதை கூட நான் விடாமல் சாப்பிட்டேன்.
ஏன்னா அவ்வளோதான் இருந்தது. அப்பாக்கு வந்து 2 பிரெட் நல்ல பிரெட் வந்து குடுத்துட்டேன். ஏன்னா எங்க அப்பா அந்த தடி பிரெட் வந்து அப்பாக்கு பிடிக்காது. நான் வந்து டோஸ்ட் பண்ணி அது இன்ஃபேக்ட் நல்லா இருந்ததுங்க. நல்லா டோஸ்ட் பண்ணி வந்து கீழ டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். சாய்க்கு மட்டும் சாண்ட்விச் மாதிரி சீஸ் உள்ள வச்சு செஞ்சு குடுத்துட்டேன். நான் சீஸ் எல்லாம் போடல. வெறும்னா டோஸ்ட் தான் பண்ணேன். இதுதான் எங்க வீட்டோட இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சூப்பர் எக்ஸைட்டடுங்க. இன்னைக்கு வந்து ஆ பார்ட்டி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமையல முடிச்சுட்டு பார்ட்டிக்கு தான் நான் வந்து ரெடி ஆகணும். இதோ வந்துட்டான் பர்த்டே பேபி. ஸோ இன்னைக்கு வந்து அவனுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஆகுதுங்க. 11 இயர்ஸ் ஓல்ட் ஆயிட்டான். நல்லா ஹைட்டா இருக்கான். எல்லாரும் சொல்றாங்க ஹைட்டா இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா பயங்கர ஹைட்டா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னோட இன்லாஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. எங்க அம்மா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. எங்க அப்பாவோட எங்க அம்மா ஹைட்டா இருப்பாங்க. ஸோ அவன் குழந்தை வந்து அந்த மாதிரி வரான். ஸோ அவனோட இது பாருங்க சீஸ் சாண்ட்விச் அண்ட் சாக்லேட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு அவனோட பிரேக்ஃபாஸ்ட். என் சமையலும் ஓவர். அண்ட் அடுத்த vlog-ஆ வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பர்த்டே vlog தான். என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு என்னோட vlog வந்து பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேவா? இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகேவா? பாய்.